இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்களை யாவருமாய் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஜீவாப்பம் நிகழ்ச்சியின் மூலியமாய் பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம். இந்நாளிலும் கூட தேவன் மன அழுத்தத்தில் உள்ளவர் மேலே அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இன்று இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது பெரியோர் முதல் சிறுவர் வரையிலுமாய் வாலிப சிறு பிள்ளைகள் கூட இப்பொழுது மன அழுத்தத்தினாலே பல காரியங்களுக்கு அவர்கள் அப்படியே கட்டப்பட்டவர்களைப் போல அதிலிருந்து விடுதலை ஆகாதபடிக்கு தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான மன அழுத்தம் அவருடைய சிந்தையை தாக்குகிறதுனாலே நிறைய பேர் வாழ்வதற்கு வாய்ப்பில்லை, வழி இல்லை என்று சொல்லி நிறைய பேர் தன் வாழ்க்கையிலே தற்கொலையும் கூட செய்து கொள்ளுகிறார்கள். ஆனால் தேவன் நீங்கள் தற்கொலை செய்துக்கிறதுக்காக உங்களை இந்த உலகத்திலே வைக்கவில்லை. இந்த உலகத்திலே நீங்கள் நன்றாக அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் வாழ்வதற்கு அவர் விரும்புகிறார். வேதத்திலே கூட பல தேவ மனுஷர்கள் பெரிய பெரியவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் மன அழுத்தம் வருகிறது. எலியாவை குறித்து பார்க்கும் பொழுது அங்கே எலியா ஒரு பெரிதான அற்புதத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ஆகாபுடைய அரசனும் அவங்களோடு கூட இருந்த எல்லா அந்த பால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஒரு பக்கத்திலும் எலியா ஒருவர் இன்னொரு பக்கத்திலும் அந்த பலிபீடத்தினுடைய சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அங்கே தேவன் அக்னியை அனுப்பி அந்த இடத்துல எலியாவினுடைய பலியை அங்கே ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். அது நடந்த பிற்பாடு அங்கிருந்த எல்லா பொய் தீர்க்கதரிசிகளையும் எலியாவின் கட்டளையின்படி அவர்களை சாகடிக்க வேண்டும், பொய்யை சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி கட்டளையிட்டார். அதுபடி எல்லாரும் அவர்களை கொன்று போட்டார்கள். அதன் பிற்பாடு இந்த விஷயம் ஏகாப் தன்னுடைய மனைவி எசபெல் இடத்தில் போய் சொல்லும் பொழுது அங்கே அவள் சொல்லுகிறார், அடுத்த நாள் இந்த நேரத்துக்குள்ளாய் எலியா சாக வேண்டும் என்று அவள் கட்டளையிடுகிறார். அந்த வார்த்தை எலியாவினுடைய செவிக்கு வந்தவுடனே வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு நாள் தூர பிரயாணத்துக்கு ஓடி போகிறானாம். முக்கியமாக இந்த வசனம் சொல்லுகிறது 1 ராசாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. அவர் இப்படியாய் ஜெபிக்கிறார். பாருங்க எவ்வளவு சீக்கிரமாய் அவருடைய வாழ்க்கையிலே மன அழுத்தத்தினாலே தான் சாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவ்வளவு பெரிதான காரியம் தேவனுடைய மகிமைக்காய் செய்தவர். இன்றும் கூட நீங்கள் தேவனை நம்பி இருக்கலாம், ஆனால் ஏதாவது காரியத்திலே நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது தேவன் உங்களை அப்படியே கைவிட மாட்டார். இந்த வசனத்தின் கீழே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் அவருக்கு இடத்துல வந்து எப்படியாய் மறுபடியுமாய் எலியாவை பலப்படுத்தி மறுபடியுமாய் தன் ஊழியத்தை செய்யும்படிக்காக அனுப்பி கொடுக்கிறார் என்பதை மீதி வசனங்களில் நீங்கள் வீட்டிலே படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ என்ன சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னால், எப்படிப்பட்ட மன அழுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதத்தில் வந்தாலும் தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக, எந்த வயதில் இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி இருந்தாலும் இதை மறக்காதீங்க. ஆண்டவர் உங்கள் பக்க துணையாயிருக்கிறார். நீங்க சாக வேண்டும் என்று அவர் உங்களை உண்டாக்கவில்லை. இந்த மன அழுத்தத்தினாலே தோல்வி அடைந்து விட்டேன், வழி இல்லை என்ற தவிப்பிலே விட்டுவிட வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. அதனால தான் அவர் சொல்ற, நான் உங்களை என்றைக்கும் கைவிடுவதில்லை என்று சொல்லி அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுப்பார். உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு அவர் நிச்சயமாய் ஒரு புதிய காரியத்தை செய்வார். அதனாலே நீங்கள் தைரியமாக இருங்க. உங்களுடைய மன அழுத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புதிய வாழ்வு உங்களுக்கு கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு நாள் ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம்.
ஒரு நாள் சில நேரத்திலே சில சூழ்நிலைகள் காரியத்தின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் மன அழுத்தத்துக்குள்ளாய் போய் ஆண்டவரே தூங்க முடியவில்லை, வாழ்க்கை இல்லை என்று தவிக்கிறவர்கள், இன்னும் சிலர் ஆண்டவரே செத்து போனாலும் எனக்கு நலமாய் இருக்குமே என்று எலியா கதறினது போல கதறுகிற அநேகர் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை ஒவ்வொருவரையுமாக என் தேவன் ஆண்டவரே எலியாவுக்கு எப்படி கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்து மறுபடியுமாய் அவர்களை பலப்படுத்தி ஆண்டவரே அவர்களை அனுப்பி கொடுத்தீரோ, அப்படியாக இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தவிக்கிறவர்களுக்கு இந்த மன அழுத்தத்தினால் ஆண்டவரே சிக்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுத்து அவர்களுக்கு பக்கத்துணியாயிருந்து ஆண்டவரே அவர்களை வழி நடத்துவீராக. அவர்கள் இது முடிவென்று நினைத்தவர்கள் இது முடிவல்ல, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை கடைசி வரையில் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வதற்கு இவர்களை நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய மன அழுத்தம் மாறும்படிக்கு நிச்சயமாய் ஆண்டவர் கிரியை செய்வார்.